இந்த உலகத்தில் பக்தி என்றால் என்ன? மணிக்கணக்கான பூஜையா அல்லது முழு மனதுடன் வைத்த நம்பிக்கையா? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த கதை. ஒரே நகரத்தில் 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவர் செல்வம் நிறைந்தவர், பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை. மற்றொருவர் தினக்கூலி வேலை செய்யும் ஒரு ஏழை தொழிலாளி. அந்த ஏழை மனிதன் பெரிய பக்திமான் அல்ல. வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, பெரிய பூஜைகளும் செய்ய மாட்டான். ஆனால் அவன் குடிசையின் ஒரு மூலையில் திருமால், விஷ்ணு பகவானின் ஒரு சிறிய படம் இருந்தது. தினமும் காலையில் வேலைக்கு போகும் முன் அந்த படத்தின் முன் நின்று அவன் சும்மா கைகளை கூப்புவான். நாராயணா, இன்று நாள் நல்லபடியா போகணும். அவ்வளவுதான். பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு அமைதி இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது. அதே நேரத்தில் அந்த பணக்காரன் தினமும் அதிகாலையில் எழுவான், நீராடுவான், பூஜை அறையில் மணிக்கணக்காக பூஜை, புனஸ்காரங்கள், ஹோமங்கள், மந்திரங்கள் இடைவிடாமல். ஆனால் அவன் மனம் அமைதி இல்லாமல் இருந்தது. எப்போதும் கவலை, எப்போதும் எரிச்சல். எனக்கு இத்தனை பூஜை செய்கிறேன், எனக்கு ஏன் மன நிம்மதி இல்லை என்று தினமும் அவன் நொந்து கொண்டான். இதை கவனித்த நாரதர் வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடம் கேட்டார். பகவானே, அந்த பணக்காரன் உங்களை மிகவும் வழிபடுகிறான். அவனுக்கு ஏன் மன நிம்மதி இல்லை? சிறிது அமைதியையாவது அவனுக்கு அருளலாமே? விஷ்ணு பகவான் மென்மையாக புன்னகைத்தார். நாரதா, நீ பூலோகத்திற்கு போ. அந்த பணக்காரனை சந்தித்து, நான் விஷ்ணுவின் இடத்திலிருந்து வருகிறேன் என்று சொல். அவன், இப்போது விஷ்ணு என்ன செய்கிறார் என்று கேட்டால், யானையை ஊசிக் கண்ணில் நுழைக்க முயற்சிக்கிறார் என்று சொல். அதே விஷயத்தை அந்த ஏழை தொழிலாளிக்கும் சொல். பிறகு திரும்பி வா. நாரதர் பூலோகத்துக்கு வந்தார். முதலில் பணக்காரனை சந்தித்தார். நான் விஷ்ணு பகவானின் இடத்திலிருந்து வருகிறேன். உடனே பணக்காரன் கேட்டான், இப்போது விஷ்ணு என்ன செய்கிறார்? நாரதர் சொன்னார், யானையை ஊசிக் கண்ணில் நுழைக்க முயற்சிக்கிறார். அதை கேட்டதும் பணக்காரன் சிரித்தான். இது எப்படி சாத்தியம்? நீ ஏதோ உளறுகிறாய் என்று சொல்லி நாரதரை மதிக்காமல் வீட்டுக்குள் சென்று விட்டான். பிறகு நாரதர் அந்த ஏழை தொழிலாளியின் குடிசைக்குச் சென்றார். அவனிடமும் அதேபோல் சொன்னார். நான் விஷ்ணுவின் இடத்திலிருந்து வருகிறேன். அவன் பணிவுடன் கேட்டான், இப்போது நாராயணர் என்ன செய்கிறார்? நாரதர், யானையை ஊசிக் கண்ணில் நுழைக்க முயற்சிக்கிறார். அந்த மனிதன் சிறிதும் ஆச்சரியப்படவில்லை. அமைதியாக சொன்னான், இதில் என்ன ஆச்சரியம் ஐயா? ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய ஆலமரத்தை உருவாக்குபவர் அவர். ஒரு குழந்தையின் வாயில் முழு பிரபஞ்சத்தையும் காட்டியவர் அவர். இந்த உலகில் விஷ்ணுவால் செய்ய முடியாதது எதுவுமில்லை. நாரதர் மனம் நிறைந்தார். வைகுண்டம் திரும்பி நடந்த அனைத்தையும் விஷ்ணுவிடம் கூறினார். அப்போது விஷ்ணு பகவான் சொன்னார், நாரதா, கடவுள் பக்தி என்பது மணிக்கணக்கான பூஜை மட்டுமல்ல. நீயே எல்லாம் என்று என் பாதத்தில் பூரண நம்பிக்கையுடன் சரணடைவதே உண்மையான பக்தி. உண்மையான பக்திக்கு தேவையான ஆசிகள் தானாகவே வந்து சேரும். அதனால்தான் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு மன நிம்மதி கிடைத்தது. உண்மையான பக்திக்கு தகுந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். பூஜையின் அளவு அல்ல, நம்பிக்கையின் ஆழமே உண்மையான பக்தி.